श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्यतैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतात्यार्य महादेशिकाय नमः. अडे एंदन्न समिचिक्कडी श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि. अस्मद्गुरुपरम्परायै नमः. நேற்று என்ன பார்த்தோம்? நித்திய விபூதி அப்படின்னு சொன்னாக்க அந்த நித்திய சப்தத்துக்கு நித்தியத்துவம் அழிவற்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய பிருத்திவி, ஜலம், வாயு, தேஜஸ் இதெல்லாம் இருக்கே, அங்கேயும் அதே பேர் இருக்கே. பிரகிருதி மாதிரியா அவைகளும் பரிணாமத்தை அடையிறதுன்னு சொல்லிட்டாக்கா அப்ப அனித்தியமா போயிடுமேன்னா கேள்வி வந்தது. அப்படி கிடையாது. பிரமாணங்கள் அத நித்தியமா சொல்றது. அதனால ரூபம் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் அவைகள் அனித்தியங்கள் இல்லை, எல்லாம் நித்தியங்கள் தான். அது பகவத் சித்தம், பகவத்தினுடைய நித்தியேச்சா சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்ச. இப்போ அதன் பேர்ல இவ ஒரு கேள்வி கேட்கிறா. நேத்தியே அது சொன்னோம். ஒரு பவனம், ஒரு மாளிகை இருக்கு, மண்டபம் இருக்கு, பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு, இது மாதிரி எத்தனையோ இருக்கும் இல்லையோ. அது இதெல்லாம் சாகாரமா இருக்கு, நிராகாரமா இல்லை. சாகாரம் அதாவது ஒரு வடிவத்தோட இருந்தது, உருவத்தோட கூடினதா இருக்கு. உருவத்தோட கூடினா இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மத்தியம பரிமாணமா இருக்கும். அதாவது ஒன்னும் அணுவா இருக்கும், பரமாணுவா இருக்கணும், சூக்ஷ்மமா இருக்கணும் ஆத்மஸ்வரூபம் மாதிரி, அல்லது விபுவா இருக்கணும் பரமாத்ம ஸ்வரூபம் மாதிரி. இப்போ விபுவா இருக்கிற பெருமாளுடைய திருமையினையோ அந்த பவனங்கள், மாளிகைகள் இவைகள்லாம் விபுவாவும் இல்லை, சூக்ஷ்மமாவும் இல்லை, கண்ணுக்கு தெரியறது. கண்ணுக்கு தெரியறதா இருக்கிறதுனால அவைகள்லாம் மத்தியம பரிமாணம் பேர். நம்ம உடம்பு, நம்ம பார்க்கிற வஸ்துக்கள்லாம் மத்தியம பரிமாணம்னு பேர். அதாவது நடுவாந்தரத்துல இருக்கு. நடுவாந்தரத்துல இருக்கிறதுனால இது பரமாணு இல்லை, விபுவும் இல்லை, நித்தியமாகவும் இல்லை, பரமாணுவாகவும் இல்லை. அப்படி இல்லாததுனால இத எப்படி சொல்லுவே நீ, சாகாரமா இருக்கும் இல்லையோ. அப்படி இருக்கிறதுனால இவைகள்லாம் சாவயவமா இருக்கும். சாம்சப்தம், சாவயவத்துவம், அவயவத்தோட கூடினதாக இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. அவயவமா இருக்கிறதுன்றது உண்மை. அதை யாராலையும் தவிர்க்க முடியாது, தள்ள முடியாது. அது அனிவாரியம். எது மத்தியம பரிமாணமா இருக்கோ அது நித்தியமாவே இருக்காது. நாம லோகத்துல பாக்குறதுன்னா அப்படிதான் இருக்கு. மத்தியம பரிமாணமா இருந்ததுன்னாக்கா அது சாவயவமா இருக்கும். சாவயவம் அப்படின்னு சொன்னாக்கா அது நித்தியமாவே இருக்காது, அனித்தியமாதான் இருக்கும். அதனால இப்ப கேள்வி நேத்தியே அதை சொல்லிட்டோம். இது சாஸ்திர சித்தம் அப்படின்னு நாம சொன்னோம். இப்போ அதான் சமாதானம் சொல்ல போறோம். அவ யுக்தி என்னன்னு, இது லோகத்துல சாகாரமா இருக்கு, உருவத்தோட கூடினதா இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா மத்தியம பரிமாணமாத்தானே இருக்கும். மத்தியம பரிமாணமா ஒண்ணு இருந்ததுன்னாக்க அது என்ன பண்ணோம்னா சாவயவத்தோட கூடிதான் இருக்கும். சாவயவத்தோட கூடினதா இருந்தாக்க அது அனித்தியமாகத்தானே இருக்கும். ஆனால் நீங்க நித்தியம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுலயும் பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், திவ்யமங்கள விக்கிரகத்தை பெருமானுடைய திருமையினிய அதை நீங்க நித்தியமா தானே சொல்றீங்க. நித்தியமா சொல்றதுன்றது எப்படி வரும் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறார். இதற்கு பதில் யுக்தி கிடையாது. என்னைக்குமே யுக்தியை கொண்டு பேசவே கூடாது.
வெறும் யுக்தி உபயோகப்படாதுன்னு சித்தாந்தம். தர்மிகிராக பிரமாணத்தை கொண்டுதான் சொல்ல வேண்டும். ஒரு தர்மியை கிரகிக்கக்கூடிய பிரமாணம் எதுவா இருக்கோ அதுதான் நமக்கு சர்வாத்மா பிரமாணமா இருக்கும். இப்போ இதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் நேத்திய சொல்லிட்டோம். அந்த சாஸ்திரம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, இது வேதம், உபபிரமணங்கள் இவைகளை கொண்டுதான் சொல்லி ஆகணும். இந்த வேதமானது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு சொன்னோம், தத்விஷ்ணோ பரம்பரகம் சதா பஷ்யந்தி சூரையகான்னு சொன்னதுனால எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் அவ அனுபவிக்கிறா. அப்ப நித்திய சூரிகளும் நித்தியமா இருக்கா, நித்திய விபூதியும் நித்தியமா இருக்குது, அவளுடைய அனுபவமும் நித்தியமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அது விஷயம். இப்ப மேல என்ன அப்படின்னாக்கா, இங்க ஒரு 4-5 பிரமாணத்தை சாதிக்கிறார். ஒண்ணு பௌஷ்கர சம்ஹிதா. இந்த பௌஷ்கர சம்ஹிதாங்கிறது இது பௌஷ்கர ஆகம்னு சொல்றார். அது முக்கியமானது. பௌஷ்கரரை பார்த்து பெருமாள் சொல்றது, பகவானே தன்னுடைய திருமேனியானது எப்படிப்பட்டது அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறாரு. இது ஒரு பிரமாணம். அத மாதிரி சாஸ்வத சம்ஹிதான்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப திருநாராயணபுரத்தெல்லாம் சாஸ்வத சம்ஹிதையை வச்சுட்டுதான் திருவாராதனமே. அதனால அந்த சாஸ்வத சம்ஹிதை சொல்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஏகாயனி சாக்க அப்படின்னு இந்த பாஞ்சராத்திர ஆகமத்துக்கே மூலமா இருக்கிறது, வேறாக இருக்கக்கூடியது ஏகாயன சாக்க. இத சில பேர் ஒத்துக்கிறா, அவன் உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சில பேர், அது உண்டுன்னுட்டு சித்தாந்தம். அதனால அந்த ஏகாயன சாக்கையானது அது ஒரு பிரமாணமா சொல்லிட்டு போயிருக்காது. அதன் பிறகு இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இந்த சாந்தோக்கியோபனிஷத்துக்கு பிரம்மநந்தி அப்படின்னு வாக்கியம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அதுக்கு திரமிடாச்சாரியர் அப்படின்றவர் சங்கர்னு சில பேர் சொல்றார். அந்த மகான் பாஷ்யம் ஒண்ணு பட்டிருக்க. அது ரெண்டுமே என்ன பண்றதுன்னாக்கா, இந்த மாதிரி பரமாத்மாவுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதனால இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாரும் ஒத்துண்டது அந்த வாக்கியம்ன்ற கிரந்தத்தையும் திராவிட பாஷகாரருடைய அந்த வாக்கிய கிரந்தத்தினுடைய பாஷ்யம் இருக்கே பாருங்க, அது ரெண்டுத்தையும் எல்லா மதத்தாலும் ஒத்துக்கிறார். எல்லா மதத்தாலுனாக்க வைதிகாலாம் ஒத்துக்கிறார். அதனால அவ 2 பேரும் பிரமாணம். இவ நம்ம வியாசருக்கு அப்புறம் வந்தவான்னு சில பேர் சொல்றா, முன்னாடின்றா. எப்படியா இருந்தாலும் அவளது பரம பிரமாணம். அதன் பிறகு வியாசரே என்ன பண்றாருனாக்கா, மகாபாரதத்துல அவர் சொல்லியிருக்காரு, அவரும் சொல்லியிருக்கிறது. அதனால பகவான் கீதையில வேற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி பலவிதமான பிரமாணங்கள் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நித்தியமா இருக்கிறதா சொல்லிருக்குது. இப்படி நித்தியமா இருக்கிறதா சொல்லியிருக்கிறதுனால அத அப்படியே ஏத்துண்டு அதுல தோஷமே அல்லது ஆக்ஷேபமா எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல சிலதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா, தர்மிகிராக பிரமாணம் சொல்றோமோ இல்லையோ, அது சொல்லிடுச்சுனாக்கா அதுக்கு மேல கேள்வி வராது, கேள்வியே வராது. சிலது இயற்கைக்கு மாறாக சிலதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இருந்தா கூட அத தப்பு சொல்றதுன்றது முடியாது. ஏன் அப்படின்னா, சித்தமா இருக்குது. சித்தமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேரம் அனுபவிக்கிறோம். நேரம் அனுபவிக்கிற சமயத்துல இது தவறு, இதுல யுக்திவாதம் பண்ணலாமா அப்படின்னா கேட்கவே கூடாது. எதை எப்படி பார்க்கிறோமோ அதை அப்படியே அங்கீகரிச்சுடணும்.
சுவாமி ஒரு போட்டு போட போறார். அத்ரவியசனம் முடிக்கச்ச சுவாமி சாதிக்க போறார். எத்ரோதாசி விதாவாள்லாம் சொல்லியிருக்காரு. நான் எங்க எப்படி சொல்றேனோ அப்படியே எடுத்துக்கோங்க, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சாதிக்க போறாரு சுவாமி. தன்னுடைய ஞானத்துல அப்படி ஒரு விசுவாசம் சுவாமிக்கு தேசிகனுக்கு. அதனால நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எதுல என்ன சந்தேகம் வருதோ, நான் சந்தேகாஸ்பதமா ஏதோ சொன்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுங்க. இதெல்லாம் மேல 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 விசாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சுவாமி சாதிக்க போற. இது சுவாமி காலத்துல சுவாமி சாதிச்சிருக்கே அப்படின்னாக்கா, வேத வாக்கியமோ அல்லது பகவானுடைய பாஞ்சராத்திர சம்மிதையோ அல்லது டங்கரோ, திராவிட பாஷக்காரனான டங்கரோ அல்லது பிரம்மநந்தியோ வியாசரோ இவெல்லாம் சொன்னாக்கா அதை அப்படியே தானே ஏத்துன்னு போகணும். அத இந்த மாதிரி ஆக்ஷேபமே பண்ணக்கூடாது அப்படின்றத இப்ப சொல்ல போறேன். இப்ப நீ என்ன கேட்ட, மணிமண்டபங்கள் இருக்கு, திருமாமணி மண்டபம் முதல்லாம் பகவத் திவ்ய மங்கள விக்கிரகங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் சாவயவஸ்தம் இருக்குது, ஆகாரம் இருக்குது, அப்ப மத்தியம பரிணாமமா இருக்கு. மத்தியம பரிமாணமா இருக்கிறதுனாக்கா இதெல்லாம் தோஷம் தானே, அனித்தியம் தானே வரும் அப்படின்னு நீ கேட்ட. அதுக்கு நாங்க என்ன சொல்ல போறோம், தர்மிகிராக பிரமாண விருத்தம் நீ சொல்ற யுக்தி. தர்மிகிராக பிரமாணம் எது சொல்றதோ அது அப்படியே எடுத்து போகுதுன்றதுதான் சாஸ்திரக்காரால் ஒத்துருக்கார். அதனால இவர் கேட்கிற யாருன்னா சபரசுவாமி, வேதம் ஒண்ணு சொல்றதுன்னாக்கா அத கேள்வி கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்கிற சபரசுவாமி மீமாம்சா பாஷ்யத்துல. சுவாமி தேசியனுடைய திருக்குமாறு அதிகமசாராவளியில புருஷ வித்யாதிகமும் ஒண்ணு இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், மிதுரோ யஜ்ஞஸ்ரத்தா பத்னி அப்படின்னா சொல்றோம். அதுல யாகங்களை பத்தி நிறைய சொல்றது. அப்படின்னா சொல்றது. இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லையே லோகத்துல யாகங்கள்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ குமார தேசிகனுடைய திருக்குமாரன் சாதிக்கிற, வேதம் சொல்லிட்டுதானே அதை நீ கேட்கறது, நீ யார் அப்படின்னு கேட்கிற. வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே தான் ஏற்றுன்னு போனோம். அதுல நீ வேதத்துல அப்படி இல்லையே, யாகம் அந்த மாதிரி இல்லையே அதெல்லாம் சொல்லாத. உபனிஷத்தும் வேதம் தான், அது என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுன்னு போனோம். அதுல நீ சோத்தியம் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்ட குமார தேசிகன். மீமாம்ச காலம் அதையே வச்சுருக்கா. அதனால லோகதிஷ்ட பிரகாரையில எதுவும் சொல்லாத. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சபரசுவாமி. ஏற்கனவே சொல்றபாடிய யஜ்ஞதத்தன் கருப்பா இருக்கான். யஜ்ஞதத்தன் கருப்பா இருக்காதனால தேவதத்தனும் கருப்பா இருக்கணுமா? நகி தேவதத்தஸ்ய ஷியாமத்வே யஜ்ஞதத்தஸ்யாபி ஷியாமத்வம் புதக அந்நியத்வாதேவ அப்படிங்கிறார். அது வேற இது வேற, அவன் வேற இவன் வேற. அந்த மாதிரி லோகத்தை பிரத்யக்ஷத்துல பிரம்மன்னா வருது, அல்லது லோகத்துல சாவய வஸ்துக்கள்லாம் அனித்தியமா இருக்குது. அதனால பரமாத்மாவும் அப்படி இருக்கிற மாதிரி நீ கேட்கிற. அதையே நான் ஏன் ஒத்துக்கணும்? ஏன் அப்படின்னாக்க இது பிரமாணம் சொல்லி எடுத்து போயிடுச்சு. ஏன் இது வேற அது வேற, வேற வேறையா இருக்கிறதுனால இது நீ கேட்க வேண்டாம். இது மாதிரி எல்லாம் அப்படியேதான் அங்கீகரிச்சாகணும் அப்படின்னு அது சொல்றாரு. அதனால அது எப்படி அப்படின்னாக்கா, நீ சாவயவமா பார்க்காத. பெருமாளுடைய திருமேனின்னு ஒண்ணு சொன்னேன்னாக்கா, பெருமாளுடைய திருமேனி எப்படி அவை எப்படி சித்தமா இருக்குதோ அப்படியே சித்தமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது பெருமாள் திருமேனி நாம எப்படி சேவிக்கிறோமோ அப்படியே அது இருக்கு, அப்படியே அந்த காலத்திலேயே அப்படியே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. எப்படி சித்தமோ அப்படியே சித்தமா இருக்கு. முன்னாடி எப்படி முதல்ல அதனுடைய உற்பத்தின்னு நமக்கு கிடையாது. அதுக்கு உற்பத்தியே இன்னைக்கு அது முதல்ல எப்படி இருந்ததோ அப்படியே எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும் அது. அதனால அது சாவயவம், அது மத்தியம பரிமாணம் அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. இல்ல இதுல ஏன் அப்படின்னா, சாவயவமா நீ சொன்னா கூட அவயவ ஆரப்தம் சொல்லக்கூடாது.
ஒரு அவயவத்தினால அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லக்கூடாது. அதனால அனித்தியத்துணை கிடையாது அதுக்கு. அதனால இது நித்தியமாகவே சித்திச்சுடுத்து. ஏன் அப்படின்னாக்கா தர்மிகிராக பிரமாணமான ஏகாயன சாக்கையும் வேத சாக்கை, அத மாதிரி அதனுடைய உபபிரமணங்களான ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்மிதைகள், அந்த மாதிரி சாந்தோக்கிய பாஷ்யம் வாக்கியம், அந்த மாதிரி மகாபாரதம், இதெல்லாம் அப்படி சொல்லிடுத்து. பௌஷ்கர ஆகமம் அது என்ன சொல்லிச்சு? நித்திய சித்தே ததாகாரே தத்பரத்வே சபௌஷ்கர யஸ்யாஸ்தி சத்தா ஹிருதயே தத்ராசோ சந்நிதிம் விரஜேத். ததாகாரி, அந்த பரமாத்மாவனுடைய ஆகாரம் இருக்கு பாருங்க, அது நித்திய சித்தே, நித்திய சித்தமா இருக்குது. அது என்னமோ மாறவில்ல, ஒரே மாதிரி இருக்கிறது. அப்படியே அப்படிப்பட்ட நித்திய சித்தமா இருக்கக்கூடிய அந்த திருமேனியில எஸ்ய அஸ்தி சத்தா, எஸ்ய சத்தா அஸ்தி, யாருக்கு ஆசை இருக்குதோ, யாருக்கு அவங்கிட்ட ஒரு பிடிப்பு இருப்பு இருக்கோ, அவனுடைய ஹிருதயத்துல, எவனுடைய ஹிருதயத்துல இருக்கோ இருப்புன்றது, அந்த திருமேனியை அவன் தியானிச்சுருக்கானோ அங்க இவன் போய் உட்கார்ந்துட்டு பகவான். வேறே என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிற நம்மாழ்வார். திருப்பேர் பெருமாள நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எழுந்து போயான்ற பெருமாள். பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் போக மாட்டேன், வேறே என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு. ஏன்? பெருமாளுடைய திருமேனி அப்படியே நிக்கிறது, அதையே தியானிக்கிறார் நம்மாழ்வார். அதனால அவரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு பெருமாளை பார்த்து பெருமாள் சொல்ற நம்மாழ்வாரை பார்த்து. அதனால பத்ராவது சந்நிதம் பிரஜே அப்படின்னுட்டு பௌஷ்கர சந்நிதம் சொல்லிட்டு போயிடுச்சு. இது சாட்சாத் எம்பெருமான் சாதிச்ச விஷயம். இது பகவான் திருவாய் மலர்ந்து அருளினது, தானே அனுகிரகித்ததுனால அதை காட்டிலும் பிரமாணம் என்ன வேணும்? ஏன்னா பாஞ்சராத்திரம்ன்றது சாமானியம் இல்லை. ஏற்கனவே சொல்றதுக்குன்னா என்னன்னு தெரியல. சங்கராச்சாரியர் அம்சத்துல அப்பிராமான்யம் அப்படின்னு சாதிச்சார் பாஞ்சராத்திரத்தை. அதே இவர் என்ன பண்ணார்? பாவதிக்கு வியாக்கியானம் பண்ண அமலானந்தர் பகவான் சொல்றது இது சர்வஜன், பகவான் சர்வஜன், அவன் சொன்னது இது. அதனால அதை நீங்க தப்பு சொல்லக்கூடாது, எப்படியாவது அதை இது பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி பாஞ்சராத்திரத்துக்கு பிராமான்யம் இருக்கு, அவளே அந்த வார்த்தையை சொல்லிருக்கா. அப்படி இருக்கிற சமயத்துல இத பாஞ்சராத்திரம் சொல்லிடுச்சுன்னா நாம எப்படி ஒத்துக்கணும்? அது சர்வாத்தனா பிரமாணமா தானே ஏத்துக்கணும். அந்த மாதிரி சாஸ்திர சம்மிதின்னு சொல்றது நித்தியம் நித்யாகிருதி தரம் அப்படின்னு சொல்றது. நித்தியம் எப்பொழுதும், நித்திய ஆகிருதி தரம் அழிவற்ற திருமேனியை தாங்கிட்டு இருக்கிறவன். யாருக்கோசரம்? நமக்கோசரம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற அதெல்லாம். அதனால இது பகவானே சாதிச்ச விஷயம். எப்பொழுதும் பெருமாள் திறமையினை தரிச்சுட்டு இருக்கான். நமக்கு வந்தது குருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னுட்டு தரிச்சுட்டு இருக்கான். அப்படி தரிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த திருமேனியானது நமக்கு ரொம்ப அனுகூலம் பண்றது எல்லா விதத்திலையும். ஆகையினால் அது நிச்சயமா இருக்குன்னு அதை சிந்திக்கிறது. இது பகவான் சாதிச்ச விஷயம். அடுத்தது ஏகாயன சாகை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அது ரகசியாம்நாயம்னு பேர். ரகசியாம்நாயம் ரகசியமான வேதம். அது வெளியில அதை சொல்லவே கூடாதான், அப்படிப்பட்டதான். அது வெளியெடுத்து நித்யாக நித்யா அலிங்கா சுசா ஸ்வபாவ சம்சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நித்தியமா இருக்குது. அலிங்கம், இந்த அலிங்கம்ன்றதுக்கு பொதுவா பெண் ஆணல்லன் பெண்ணல்லன் நல்லா அழிமன்னன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வச்சுட்டு கொத்திமங்கலம் சுவாமி போறாரு.
அது ஸ்திரீத்துவமோ புருஷத்துவமோ கிடையாது. நைவ ஸ்திரீ நபுமானேஷா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது. இந்த பரமாத்மாவானவன் ஸ்திரீயும் இல்லை புருஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறது. வெறும் சரீர மாத்திரம் தான் இருக்குது. அதுல இருக்கான். அவனை பெண்ணா ஆணன்னா பார்க்க கூடாது, அந்த மாதிரி சிந்தனையே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆத்ம தத்துவத்துல அதெல்லாம் கிடையாது. இல்லையோ ஆத்மா பெண்ணா ஆனான்னு சொல்லக்கூடாது. இவ ஸ்திரீகள்லாம் என்ன பண்ற, தாசனடியே அப்படின்னு சொல்றா ஸ்திரீகள்லாம். இது ஒரு 2015 என்னவோ ஞாபகம். அதே திருநாராயணபுரம் போயிருந்தேன். ஏற்கனவே சொல்லிட்டு போனோம். அனுபவம் திருநாராயணபுரம் போயிட்டு ஐஷங்கர் எழுந்தார். அப்போ ஒரு மாமி ஐஷங்கர்கிட்ட பேசுறா. இப்ப இருக்கிற ஐஷங்கர் அந்த ஐஷங்கர்கிட்ட பேசிட்டு அடியேன் தாசன் அடியேன் சிஷ்யா அப்படி அப்படின்னு சொன்னான். எனக்கு அது எப்படி ஒரு ஸ்திரீ தாசன் சொல்றாளே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஐஷங்கர் சாதித்து அது சொல்றது தப்பு இல்லை, ஏன்னா ஆத்மஸ்வரூபம் ஆத்மசப்தம் புள்ளிங்கம் தானே, அது ஆண்பாளா இருக்கிறதுனால அது சொன்னா தவறு இல்லை. அடியேன் சிஷ்யால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவருடைய சிஷ்யாலும் தெரியல எனக்கு. அதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்குன்னு பிரிச்சுட்டே சாய்ச்சாச்சு ஐஷங்கர். அதனால இப்ப அடியேன் தாசன்னு சொல்லச்ச இந்த ஆத்மசப்தம் புள்ளிங்கம் அவ்வளவுதான். அதனால மகாபுருஷனா அவன் நம்ம சொல்றோம் பகவான. இந்த இடத்துல அவனுக்கு ஸ்திரீத்துவமோ புருஷத்துவமோ கிடையாது. அதுதான் சுவாரஸ்யம். அது ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அறியமல்லன் அப்படின்னு நம்ம சாதிக்கிறார் இல்லையோ. அதனால ஆத்மஸ்வரூபத்துல அந்த பேதம் கிடையாது. அதனால ஸ்திரீகள் அடியேன் தாசன் சொன்னாக்கா தப்பே கிடையாது இல்லையோ. இல்லைன்னா அடியேன் தாசின்னு சொன்னா என்னவோ மாதிரி இருக்கு. அடியேன் தாசன் அப்படின்னு சொல்றதுல ஆத்மஸ்வரூபத்துலதான் அது. உடம்புக்கு தாசத்துவம் எங்க இருக்கு? தாசியவர்த்தி உடம்புக்கு இல்லையோ இல்லையோ, ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் அது. அதனால ஆத்மாவில அதெல்லாம் கிடையாது, நமக்கே கிடையாதுன்னாக்கா பரமாத்மாவுக்கு. அதனால அலிங்கா அப்படின்னு சொல்றது. அலிங்கா அப்படின்னு நித்யாலிங்கா நித்யா அலிங்கா அப்படின்னு அந்த ஆகிருதிய சொல்றது அப்படின்னுட்டு வியாக்கியானம் பண்றா. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா அலிங்கா அப்படின்னாக்கா இது சாஸ்திர சித்தம், லிங்கம்னாக்கா அனுமானம், அனுமானத்தினால சித்திக்காதது அப்படின்னு சில பேர் அர்த்தம் பண்றார். அனுமானத்தினால சித்திக்காதுன்னு சொன்னாக்கா அது ஒரு மாதிரி அர்த்தம் வருது. இங்க எப்படின்னா பெருமானுடைய திருமேனியுடைய சுரூபத்தையும் சொல்றது. இது ஆணோ பெண்ணோ இல்லை இந்த திருமேனி. இது எப்படி இருக்குன்னாக்கா பெருமானுடைய நித்திய சித்தமான ஆகாரம் அவ்வளவுதான் அப்படின்ற அர்த்தத்துல அது வருது. அதனால இது பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு ஸ்திரீத்துவம் எல்லாம் இல்லையோ இல்லையோ. அத மாதிரி சூக்ஷ்ம சரீரம் இருக்குது பாருங்க, அதுலயும் இதெல்லாம் கிடையாது. பகவான சூக்ஷ்ம சரீரம்லாம் கிடையாது. அவன் எடுத்துட்டா சரிமா வரான், அவ்வளவுதான் அது. அதனால இந்த மாதிரி ஒரு பரிணாமம்ன்றதே கிடையாது இல்லையா திருவேணியில. அதனால லிங்கங்கள்லாம் சொல்ல முடியாது. ஆண்மை பெண்மை அப்படின்லாம் பகவானுக்கு சொல்லவே முடியாது. அதனால இது பெருமாள் ஒரு ஸ்திரீயோ புருஷனோ கிடையாது. அது அந்த திருமேனியோ நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்றதுனால இது ஏகாயன சாகையினுடைய தாத்பரியம். இந்த ஏகாயன சாகை இந்த மாதிரி சொல்றதுனால அது நமக்கு பரம பிரமாணமா இருக்கே. பரம பிரமாணமா இருக்கிறதுனால அதுதான் பாஞ்சராத்திரத்துக்கே மூலமா இருக்கு. அதை வச்சுட்டுதான் பிரமாண் நித்திய சித்தே ரதாகாரே தத்பரஸ்தேஜ பௌஷ்கர அப்படின்னு சாதிச்சார். அதனால பெருமாளுடைய திருமேனியானது நித்தியமா இருக்கிறதுன்றதுக்கு இந்த ஏகாயன சாகையும் பிரமாணமா இருக்கு. அதை சாதிச்சார். அதன் பிறகு இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு வாக்கியம்னு ஒரு வியாக்கியானம், அத பிரம்மநந்தி அனுபவிச்சார். அந்த பிரம்மணத்தை சாதிக்கும் பொழுது ரூபம் வா அதீந்திரியம்
அந்தக்கரண பிரத்யக்ஷ நிர்தேசாத் அப்படின்னு சாதிச்சார். ரூபம் வா அதீந்திரியம், லோகத்துல இருக்க சரீரம் மாதிரி இல்லை இது. இது அதீந்திரியம், வைதிகமானது. இது அலௌகிகமான திருமேனி பெருமாள். இது அது எப்படி தெரிய முடியும் அப்படின்னாக்கா ஆந்தர பிரத்யக்ஷத்தினாலதான் தெரியும். சாட்சாக்கு இந்த ஊனக்கண்ணால அறிந்து கொள்ளவே முடியாது, ஞானக்கண்ணாலதான் அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னுட்டு அந்த சாந்தோக்கியத்தினுடைய வாக்கியம்ங்கிற வியாக்கியானத்துல பிரம்மநந்தி சாதிச்சுட்டு போயிட்டார். இது பரமப்பிரமாணமான வாக்கியம் இது. அதனால அதீந்திரியமான திருமேனி ரூபம் அப்படின்னு சாதிச்சோ அது விசேஷமானது. அது அதற்கு வியாக்கியானம் பண்ணவர் திராவிட பாஷ்யக்காரர். அவர் டங்கர்னு சொல்றார், அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன் அடியர். அந்த மகான் சொல்லும் பொழுது அஞ்சசைவ விஸ்வசர்ஜோ ரூபம் தத்து ந சக்ஷுஷா கிருஹ்யதே நாபி வாசா மனசாது விசுத்தேன இது ஸ்ருதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அஞ்சசைவ விஸ்வசர்ஜோ விஸ்வசர்ஜா, இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறவனுடைய திருமேனி அஞ்சசைவ ஸ்லாக்கியமா இருக்கிறது, நமது மாதிரி கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னா அது நித்தியமா இருக்குன்னு அர்த்தம். அது தத்து அந்த ரூபமானது திருமேனியானது சக்ஷுஷா கிருஹ்யதே, கண்ணாட பார்க்க முடியாததை கிரகிக்க முடியாது. நாப்பி வாச்சா, வாக்குனால அவனை சொல்லவும் முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணா வித்வான்னு பகவானுடைய ஆனந்தத்தை சொல்லிட்டு போயிடுத்தது. அந்த மாதிரியே பெருமானுடைய திருமேனியையும் யாராலையும் இதுவே பண்ண முடியாது. பெருமானுடைய திருமேனியையும் நம்மளால இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால அறியவே முடியாது. ஏன் அப்படின்னா சாதாரணமான திருமேனி இல்ல, அது ரொம்ப சொந்த அப்ராகிருதமான திருமேனி, நித்தியமான திருமேனி. அந்த நித்தியமான திருமேனிய இப்ப நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அதனால இப்போ என்ன சித்திக்கிறது அப்படின்னாக்கா பரமபதத்துல எப்பொழுதும் எம்பெருமானுக்கு ஒரு திருமேனி இருக்கு. அந்த திருமேனியானது நித்திய சித்தமானது. அது பகவானுடைய நித்தியேச்சா சங்கல்பத்தினால அது சித்தமா இருக்காது. அந்த மாதிரி சரீரமானது பிராகிருத சரீரம் மாதிரி பரிணாமத்தோட கூடினது அல்ல. அதனால அது அனித்தியம் இல்லை அப்படின்னு சித்திக்கிறது. இது பிரம்மநந்தியும் அதாவது சாந்தோக்கிய வாக்கியத்திலையும் அதனுடைய பாஷ்யமான திரவிட பாஷ்யத்திலையும் இருக்கிறது விஷயம். அது மட்டும் இல்ல, மோட்ச தர்மத்துல மகாபாரத மோட்ச தர்மம் அதுல வியாசர் அவர் சாதிக்கிறார், நித்தியம் ஹி நாஸ்தி ஜெகதி பூதம் ஸ்தாவர ஜங்கமம் ரிதே தமேகம் புருஷம் வாசுதேவம் சனாதனம் அப்படின்னு சாதிச்சுட்டார் அவர். இங்க வாசுதேவன் அப்படின்னு பதம் இருக்கு. இந்த லோகத்துல எங்கேயுமே சரி, இந்த லோகத்திலையும் சரி அந்த லோகத்திலையும் சரி, வாசுதேவனை காட்டிடும் நிச்சயமா யாரும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சமேகம் புருஷம் வாசுதேவம் சனாதனம். அந்த ஏகா புருஷா, ஒரே புருஷன் வாசுதேவன்கிற புருஷன், அவனை தவிர்த்து இந்த ஸ்தாவரமோ ஜங்கமோ எதுவுமே கிடையாது. நிச்சயமாக லோகத்துல நிச்சயமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்ச பர்வால மோட்ச தர்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகமானது, வியாசருடைய ஸ்லோகமானது சொல்றது. நித்தியம் ஹி நாஸ்தி ஜெகதி பூதம் ஸ்தாவர ஜங்கமம் ரிதே தமேகம் புருஷம் வாசுதேவம் சனாதனம். இதுக்கு பொதுவா என்ன அர்த்தம் பண்ணிப்பா எல்லாரும், எம்பெருமானான வாசுதேவனை தவிர்த்து நித்தியமா யாருமே கிடையாது அப்படின்னு பொதுவா அர்த்தம் என்னன்னு போயிடுவார். அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இங்க திவ்யாத்ம சுரூபமானது நித்தியம் அப்படின்னு சொல்றதுல நோக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய சுத்தாத்ம ஸ்வரூபமும் நித்தியமானதுதான். அதனால இந்த ஆத்மஸ்வரூபம் நித்தியம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தானே மீமாம்சகனே இதை ஒத்துன்னு போயிட்டான்.
ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது. இல்லாத போனாக்கா இவன் இங்க யாகம் பண்ணா சொர்க்கம் ஏதோ ஒரு லோகத்துல போய் தான் அனுபவிக்கணும். அதனால இவன் இங்க பண்றவன் அங்க போய் அனுபவிக்கணும்னாக்கா இவன் அடுத்த ஜென்மாவில தான் அனுபவிக்க முடியும். அதாவது இந்த தேகம் போயிடணும். தேகம் போயிடுச்சுனாக்கா சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா ஆத்மா சுரூப நித்தியம்னு வச்சுக்கணும். அதனால மீமாம்சையில இதை வச்சுட்டு இருக்கான். அதை அதனால ஆத்மஸ்வரூபம் நித்தியம் அப்படின்னு சொல்றதுல இதுவே கிடையாது, பிரயோஜனம் இல்லை. அதனால வாசுதேவ பதம் என்ன சொல்றதுன்னாக்கா திருமேனிய சொல்றது. பெருமானுடைய திருமேனியானது எப்பொழுதும் நிச்சயமா இருக்குது. ஏன்னா பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அது நித்தியமா அனித்தியமான்னு கேள்வியே வராது. அது எப்பொழுதும் நித்தியம். அது அதனால அந்த அது அனித்தியம்னு கேள்வி அதை போய் நிஷேதிக்கிறதுன்றதுல தேவையில்லை. அதனால இங்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பெருமாளுடைய திருமேனி நித்தியமா இருக்குது. வாசுதேவனுடைய திருமேனி இருக்கே அது நித்தியமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆக மகாபாரதத்துல இந்த மோட்ச தர்மத்துல வேதவியாசரே அதை சாதிச்சுட்டு போயிட்ட. பகவானே என்ன பண்ணா ஏயதா மாம் பிரபத்யந்தே சாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் அப்படின்னு சொல்லிட்டே பெருமாள். பக்தாருடைய ஆசை என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பகவான் ரூபத்தை எடுத்துட்டு வரணும். அது ஏன்னா அவள் அனுகிரகிக்கிறதுக்கோசம் அது அவளுடைய மனோபாவம். லீலாசுக கிருஷ்ணனையே பாடிட்டு இருந்த ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதத்துல ராமன் ராமன் நீ கிருஷ்ணனை பத்தி பாடுற, எல்லாம் என்னுடைய அவதாரம் தானே, பெருமான் நாராயணனுடைய அவதாரம் தானே, நானும் கிருஷ்ணன் தான், என்னை பத்தி பாட்டு பாடேன் அப்படின்னு ஸ்லோகம்லாம் எழுதேன் அப்படின்னு கேட்ட லீலாசுகரை பார்த்து ராமன். அதுக்கு லீலாசுகர் சொன்ன நிச்சயமா பாடுறேன், இந்த ஜடை இருக்கே அந்த ஜடையை எடுத்துடும், அதுக்கு பதிலா மயில் பேலி வச்சுக்கோ, இந்த தனுசு இருக்குது பாரு உன்னுடைய கோதண்டம் அதை போட்டுடும், கோதண்டத்தை போட்டுட்டு அதுக்கு பதிலா திருக்கரத்தங்கள்ல வேணுவை வச்சுக்கோ, இந்த இது புல்லாங்குழல் வச்சுக்கோ, கழுத்துல மர உரியெல்லாம் கட்டிட்டு இருக்க அதெல்லாம் தூரம் போட்டுட்டு வைஜெயந்தி மாலைய சாத்தியம் அதை சாத்திட்டு வந்துடும். நின்றேன்னு நினைச்சுக்கீங்க உன்னையே நான் பாடுறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவருக்கு கிருஷ்ணரூபத்தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. கிருஷ்ணரூபத்தை தவிர்த்து வேற ரூபம் அவருக்கு எதுவுமே சோபிக்கல. அதனால கிருஷ்ணன் கிட்ட அவ்வளவு ஈடுபாடு. ஆக யாருக்கு எப்படி பிடிக்குமோ ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம், என்னை எப்படி எல்லாரும் உபாசிக்கிறாளோ அந்த மாதிரியே அவள் நான் அடையிறேன், அவளுக்கு என்னுடைய ரூபத்தை காமிக்கிறேன். இதான் தற்கருத நியாயம்னு பேரு. யதாக்கிருதஸ்மின் லோகே புருஷோ பவதி ததைவ பிரேத்திய பவதி அப்படிங்கிறது தற்கருத நியாயம். எப்படி இங்க உபாசிக்கிறாளோ அப்படியே அங்க போய் அடைவாள். அதனால நம்ம பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை மாதிரி நிக்கிறான் சமர்ப்பத்தும் அவ்வொரு தானே. ஆகையினால் இந்த மாதிரி ஒரு பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமேனியானது நிச்சயமா இருக்குது. நிச்சயமா இருக்கிறதுனால இதுதான் சரி. அதனால இந்த பெருமாள் எடுத்துக்கூடிய திருமேனியானது நமக்கோதான் எடுத்துக்கிறது. நமக்கோதான் எடுத்துக்கிற திருமேனி கூட நிச்சயமா தான் இருக்கு. ஏன்னா இது சாஸ்திர சித்தமான நிர்ணயம். அதுல இந்த கேள்விகள் எல்லாம் வராது. யுக்தி எல்லாம் இந்த லோகத்துல பண்ற யுக்தி அதெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிற சுவாமி தேசிகன். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு தாத்பரியத்தை சேவிக்கலாம். நிர்திஷ்டம் பௌஷ்கராதோ ஸ்வயம் அகில கிருதா ஸ்வம்புர் நித்ய சித்தம் நித்யாலிங்கேதி ச ஏகாயன நிகமவிதः
வாக்கிய பாஷ்யாதி சைவம் நித்யத்வம் வாசுதேவாஹ்வய வபுஷி ஜகௌ மோக்ஷதர்மே முனீந்திரஹ நித்யேச்சாதஹ ததா தத் ததிஹ விஹதிமான் சாம்சஜன்மாதி தர்க்கான். ஒவ்வொரு பதமும் என்ன அழகா இருக்கு. தேசியனுடைய ஸ்ரீசக்தி திருக்குழந்தையானவன் அடிக்கடி சாட்சியாகுமா, இது தேசிகன் ஸ்லோகம்னா தேசிகன் ஸ்லோகம்னா அப்படின்னு பாருங்க. பௌஷ்கராதோ பௌஷ்கரம் முதலான ஆகமங்களில் அதான் சொன்ன நித்திய சித்தே துதாக்காரின்னு ஆதிசப்தத்தினால சாத்வத சம்மித இத மாதிரி முதலான ஆகமங்கள் அவைகள் எல்லாம் அகில கிருதா. அகிலம் இந்த பிரபஞ்சம் அது அத்தனத்தையும் கிருதா பண்ணிவனால படைச்சவனால சிருஷ்டிக்கிறவனால பரமாத்மாவனால ஸ்வம் தன்னுடைய வபுகு வபுகு அப்படின்னா திவ்யமான திருவேணி திவ்ய மங்கள விக்கிரம் திவ்யமான சரீரம் அது நித்திய சித்தம் சததேக ரூபம் எப்பொழுதும் ஒரே ரூபமாகதான் இருந்தது அப்படின்னு சித்திச்சிருக்கு. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்குன்னு தெரியுது அப்படின்னுட்டு நிர்திஷ்டம் உபதேசிக்கப்பட்டது. பௌஷ்கரருக்கு அவர் உபதேசிக்கிறார் பிரமாலே. அதனால இந்த இதுவே பாஞ்சராத்திர சம்மிதியே இந்த மாதிரி உபதேசிச்சுடுச்சு. அப்படி உபதேசிச்சதுனால இது தெரியறது. ஏன்னா பஞ்சராத்திர கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம் அப்படின்னு தேசியனே உதாரிக்கிறேன். அதனாலதான் பரமாத்மாவனால அகில கிருதா அப்படின்னு பிரயோகம் பண்ணார் சுவாமி தேசிகனே. பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய யஸ்வயம் அப்படிங்கிற எதிராசுத்ததியில. அதனால இந்த மாதிரி பகவானே திருவாய் மலர்ந்து அருளினது இது. அதனால அவ்வளவு விசேஷம் அது. அது மட்டுமா ஏகாயன நிகம விதக ஏகாயனம் ரகசியாநாயம் அது அந்த சாகையை அத்தியனம் பண்றவா. அவன் என்ன பண்ணான்னா நித்யாலிங்காச்ச அப்படின்னுட்டு சொல்றாவா. நித்தியமா இருக்கு அலிங்கமா இருக்கு அப்படின்னு அவள்லாம் சொல்றா. அவள்லாம் அத்தியனம் பண்றா. பெருமாளுடைய திருமேனி நித்தியமா இருக்குது. அலிங்கா இது ஆண் பெண் பேதம் இல்லாம இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லது அனுமானத்தினால வராதுன்னு இருக்கு. இது நாங்க ஏதோ சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்கோ. இது ஓரான் வழிவந்த சம்பிரதாயம் மொழியோ. இந்த ஓரான் வழிவந்த சம்பிரதாயமா போயிடுவே. இது வாக்கியகாரர் திரமிட பாஷ்யக்காரர் அவள்லாம் சாதித்தது. வாக்கிய பாஷ்யாதிச்ச அதாவது சாந்தோக்கியத்துக்கு வாக்கியம் அப்படின்னு ஒரு இது பிரம்மநந்தியா அனுகிரகிச்சது. அதுக்கப்புறம் திரமிட பாஷ்யம் திரமிடாச்சாரியர் அவர் திரமிட பாஷ்யக்காரர் அவர் பண்ணினது. அவன்னா இத மாதிரி சொல்றா. அது என்ன சொன்னா அப்படின்னுட்டு ஏற்கனவே பார்த்தோம். அது ரூபம் வாதீந்திரியம் அந்த கரண பிரத்யக்ஷ நிர்தேஷா பிரம்மநந்தி சொன்னார். அந்த மாதிரி திரமிடாச்சாரியரோ அஞ்சசைவே விஸ்வதிர்ஜோ ரூபம் தத்துன சக்ஷுஷா கிருஹ்யதே நாபிவாச்சா மனசாது விசுத்தேனன்ட்டு சொல்லி சொல்றது. அதனால இது வெறும் அப்படியே பாத்திர முடியாது இந்த ஊனக்கண்ணால அப்படின்னு அங்கெல்லாம் இருக்குது. அவர் சொன்னதும் அந்த மாதிரி இருக்குது. அதனால திரமிட பாஷ்யாதிகம் ஏவம் பக்தி இந்த மாதிரி சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, முனீந்திரா அதிகரணசரா உள்ள சுவாமி சாய்க்கிச்ச அவர் வியாசருக்கு என்ன பேர் தெரியுமா? நிகமாச்சாரியர் வேதாச்சாரியர் அப்படின்னு பேர். வேதாச்சாரியனான வியாசர் சொல்றேன், வேதாந்தாச்சாரியனான தேசிகனும் எப்படி சாதிக்கிறார் வேதாச்சாரியருடைய திருவுள்ளத்தை அப்படின்னு அங்க முடிக்கிறான். நிகமாச்சாரியன் ஆமா முனீந்திரஹா என்னட்டு. ஏன்னா வேத வியாசரோட வேதத்தை பிரிச்சு நமக்கு எப்படி எப்படிலாம் சௌகரியமா இருக்குமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்த மகாநூலி அவர் அதை மாதிரி சாதிக்கிற அப்படின்னு அங்க சொல்றக்க. நிகமாச்சாரிய நாமா முனீந்திரஹான் கடைசி ஸ்லோகத்துல பாராஜ பிரபுதாதன் இருக்கும். அதனால
இங்கேயும் முனீந்திரகா பகவான் வியாசர் பாதராயணர் முனீந்திரகா முனிகள்ல ரொம்ப மரணசீலாள்ல இவர்தான் ரொம்ப சிரேஷ்டமானவர். இவர் எங்க சொன்ன மோக்ஷ தர்மே மகாபாரதத்துல சாந்தி பருவா இருக்கு. சாந்தி பருவால அந்த மோக்ஷ தர்மன்ற ஒன்னு இடம் இருக்கு, அதுல அவாந்தர பருவம் இருக்கு. அதுல சொல்லச்ச வாசுதேவாக்வய வபுஷி அப்படின்னு சொன்னார். பிரயோகம் அதுக்குதான் அப்ப சொன்னோம், பிரயோகம் தேசியம் தான் பிரயோகம் பண்ண முடியும். அது ஏன்னா நித்தியம் ஹி நாஸ்தி ஜெகதி பூதம் ஸ்தாவர ஜங்கமம் ரிதே தமேகம் புருஷம் வாசுதேவம் சனாதன் அங்க ஸ்லோகம் இருக்கு. வாசுதேவன் அங்க சொல்லிட்டு போயிட்டேன். லோகத்துல வாசுதேவன் சொன்னாக்க பெருமாளுக்கு தானே பேரு அப்படின்னு தோணிடும். ஆனா பெருமாளுக்கு பேரு தான். அந்த பெருமாள் சொல்றதா, பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை சொல்றதா, அல்லது பெருமாளுடைய திருமேனிய சொல்றதான்னாக்க வாசுதேவ ஆஹ்வய வபுஷி வாசுதேவன் என்ற பெயரையுடைய திருமேனியில அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டேன் தேசிகனே. ஏன்னா பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துலன்னு அர்த்தம். அதுல நித்தியத்துவம் ஜகௌ நித்தியத்துவத்தை ஜகௌ சாதித்தார், அருளினார், சொன்னார். அது அதனால தஸ்மாத் அந்த காரணத்தினால நித்தியேச்சாத பகவானுடைய நித்திய சங்கல்பம் இருக்கு, எப்பொழுதும் நிச்சயமாக இருக்க கடவுது அப்படின்னு. நம்மளோட சொல்ற பெருமாள் இந்த ஆத்மாக்கள்லாம் நிச்சயமாக இருக்க கடவுது அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி தன்னுடைய திருமையணியும் நிச்சயமாக இருக்க கடவுது அப்படின்னுட்டு சங்கல்பிக்கிறார் பெருமான. அது மாதிரி நித்திய சங்கல்ப ததா சரீரம் இவைகள்லாம் கூட பெருமானுக்கு நிச்சயமா இருக்கு. தஸ்மாத் அது தஸ்மாத் அதனால ஈக இந்த மாதிரி விஷயங்கள்ல சாம்ச ஜன்மாதி தர்க்க சாம்சம் சாவயத்னம் சாவயத்னம் இருக்குது. அதனால அது அனித்தியம், அதுக்கு உற்பத்தி இருக்குது, நாசம் இருக்குது. இந்த மாதிரி தர்க்க நீ தர்க்கம் பண்ணீங்கன்னாக்க அதெல்லாம் தர்க்கம் இல்லை, குதர்க்கங்கள், அதெல்லாம் யுக்திவாதங்கள்ல இங்க எடுபடாது. தர்க்க விஹதிமான் வியாபதி விருத்தமானது. நாங்க இப்ப இத்தனை பிரமாணம் சொல்லிட்டோமோ இல்லையோ, இத்தனை பிரமாணத்துக்கும் அது விருத்தமா இருக்குது. இப்படி விருத்தமா இருக்கிறதுனால அந்த பிரமாணத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க சொல்ற தர்க்க பிரமாணத்தை எல்லாம் நாங்க சொல்றது என்னன்னா தர்மிகிராக பிரமாணம் என்ன சொல்றதோ அதை வச்சுட்டு சொல்றோம். அதனால பரமாத்மா எந்திரமானுடைய திருமேனியானது நித்தியமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த இதுல யுக்திவாதம் செல்லுபடியாகாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சு முடிக்கிறாரு. இப்போ ஸ்லோகத்தை இருக்கலாம். நிர்திஷ்டம் பௌஷ்கராதோ ஸ்வயம் அகில கிருதா ஸ்வம்பபுர் நித்ய சித்தம் நித்யாலிங்கேதி ச ஏகாயன நிகம விதः வாக்கிய பாஷ்யாதி சைவம் நித்யத்வம் வாசுதேவாக்வய வபுஷி ஜகௌ மோக்ஷ தர்மே முனீந்திரः நித்யேச்சாதஸ்ததா தத் ததிஹ விஹதிமான் சாம்ச ஜன்மாதி தர்க்கः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.